எங்களை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். மனிதர்களோடு பேச விரும்பும் அமானுஷங்கள். மூன்று தசாப்தகால போர் முடிவடைந்து 1.5 தசாப்தங்களை கடந்துவிட்ட போதிலும் புதைக்கப்பட்ட எங்களை தோண்டியெடுத்து இலக்கமிட்டு புகைப்படம் எடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளீர்கள். எங்களுக்கு என்ன நடந்தது, எப்ப நடந்தது, எப்படி நடந்தது என்று தேடி பார்ப்பதற்கு இன்று பலருக்கு நேரமில்லை, சிலருக்கு மனமில்லை. காரணம், இன்று நாங்கள் அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அரசியல் சாராத சாதாரண மனிதர்கள். எங்களின் என்புகளை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்ற அமானுஷ ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கிறது செம்மணியில். அமைதியாக இருந்த உடலங்கள் தோண்டத் தொடங்கிய பொழுது 1ஆம் கட்ட அகழ்வு பணி 9 நாட்களும், 2ஆம் கட்ட அகழ்வு பணி 54 நாட்களும், 3ஆம் கட்ட அகழ்வு பணி 56 நாட்களுமாக நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டு அகழ்வு பணிகள் நடைபெற்று மொத்தமாக 110 நாட்களில் 583 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு உறவுகளாக இன்று அமானுஷ வடிவில் உங்களோடு பேசுகிறோம். காலச்சூழலில் போர் உக்கிரமடைந்து வலிகாமத்தை விட்டு நகர்ந்து வன்னியை நோக்கி சென்ற பின் மீண்டும் வலிகாமம் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்த பின் மெல்ல மெல்ல சொந்த வீட்டுக்கு வந்து சொந்த காலில் நிற்க விரும்பிய எங்களை விசாரணை என்ற பெயரில் அனுபவித்திர சித்திரவதைகளும் குற்றுயிரும் இன்று அமானுஷ வடிவில் மனித புதைகுழிக்குள் புதைந்திருக்கிறோம். புதைக்கப்பட்டு 3 வருடங்களுக்குள் புதைத்தவனின் சாட்சியால் எம்மில் சிலர் தோண்டி எடுக்கப்பட்டார்கள். பலர் அப்படியே புதைந்து விட்டோம். வழக்கு நீதிமன்ற படியேறியது. சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இராணுவ வீரரான சோமரட்ன ராஜபக்ஷவின் கூற்றுப்படி செம்மணிக்குள் 600க்கும் மேற்பட்டவர்கள் புதைந்ததாக நேரடி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். இன்றும் எங்களை குற்றுயிராகவும் குல உயிராகவும் புதைத்த சாட்சி சிறைச்சாலையில் உயிரோடு இருக்கிறார். அவரை கேட்டால் 1வது புதைகுழியில் இருந்து இறுதி புதைகுழி வரை புடம் போட்டு காட்டுவார். உயிருள்ள சாட்சியை நீதிமன்றத்தில் நிறுத்தி கேட்டால் எங்களைப் போல இருக்கும் உறவுகளை ஸ்கேனர் இல்லாமலே இனங்காட்டி விடுவார். நாங்கள் குற்றுயிராக புதைக்கப்படும் பொழுது நடுநிசியில் மண்வெட்டிக்கும் அலவாங்குக்கும் ஒலி கொடுத்தது நிலவும் நட்சத்திரமும் தான். இன்று எங்களில் சிலர்தான் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் இன்னும் புதையுண்டிருக்கிறார்கள். புதைக்கப்படும் நேரத்தில் தோன்றப்படும் குடிகளுக்கான சத்தங்கள் எங்களுக்கு மாலை நேரங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அதன் பின் குழி வெட்டிய திசை நோக்கி அரளர் சத்தம் வானை பிளக்கும். அதன் பின் மெல்ல மெல்ல சத்தம் மௌனித்துவிடும். சத்தம் அடங்கிய பின் குழிகளை மூடும் சத்தம் கேட்கும். அப்பொழுது தெரியும் புதிய சவக்குழி ஒன்றுக்குள் குற்றுயிராக போடப்பட்டு விட்டார்கள் பலர் என்று. கிட்டத்தட்ட 3 தசாப்த காலமாக இந்த செம்மணி சிந்துபாத்தி மயானம் பிரேதம் எரியும் இடமாக இன்றி சட்டவிரோத மனித புதைகுழியாக மாறிவிட்டது. யாழ்ப்பாணம் வரவேற்கிறது வளைவில் இருந்து செம்மணி சிவன் வரை நாங்கள் புதைக்கப்பட்ட பின்னரே வந்தது. நாங்கள் குற்றுயிராக இருக்கும் பொழுது எங்களை கடந்து செல்லாத ஜனாதிபதிகளும் இல்லை, அரசியல் தலைவர்களும் இல்லை. 1999ஆம் ஆண்டு இனம் காணப்பட்ட எங்களை இதுவரை திரும்பி பார்க்காதவர்கள் தற்பொழுது அகழ்ந்தெடுக்கும் பொழுது உரிமை கூறிக்கொண்டு நாளுக்கு நாள் ஒரு கட்சியாக கதரை போடுவதும் படங்கு விரிப்பதும் விளக்கு வைப்பதுமாக வேடமிடுகிறார்கள். நீதியின் ஓலம் என்ற பெயரில் ரெயின்கோட்டோடு புதைக்கப்பட்ட எங்கள் நண்பனினதும் உட்கார்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட இன்னுமொரு நண்பனினதும் புகைப்படத்தை பேனரில் போட்டுவிட்டு செம்மணி புதைகுழிக்கு நீதி கேட்டுக்கொண்டு தனியார் காணியான தையட்டிக்கும் நீதி கோருகிறார்கள். நாங்கள் உயிரோடு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் உயிரற்ற கைதிகளாக இருக்கிறோம். எங்களை வைத்து தையட்டிக்கு நீதி கோருபவர்களை என்ன சொல்லி அழைப்பதென்றே தெரியவில்லை. போராட்டம் என்ற பெயரில் மக்கள் மடை மாற்றப்படுகிறார்கள்.
உறவுகளை தொலைத்த பெற்றோர்கள் நடுவெயிலில் பிள்ளைகளையும் கணவன்மாரையும் மனைவிமாரையும் சகோதரர்களையும் தேடி நாவறண்ட நிலையில் வீதிகளில் அலைந்து திரிகிறார்கள். எங்களது உள்ளுணர்வு துடிக்கிறது. ஆனால் நாங்கள் உயிரற்ற ஜடமாக இருப்பதால் எங்களால் உணர முடியும் அளவுக்கு அவர்களை தேற்ற முடியவில்லை. இதனை சாதகமாக்கியவர்கள் எங்கள் புகைப்படங்களை சுமக்க வைத்து எங்கள் உறவுகளை பகடக்காயாக வைத்து அரசியல் செய்ய முற்படுகிறார்கள். புதைக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு சான்று பொருள் இருக்கிறது. அவற்றை வைத்தாவது காணாமல் போன உறவுகளிடம் அவற்றை காட்டி இதில் ஏதாவது ஒன்று உங்கள் உறவினருடையதா என்பதை தெளிவுபடுத்த வகை செய்யுங்கள். தாயுடன் குழந்தைகள் புதைக்கப்பட்ட புதைகுழி அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொழுது சர்வதேசம் வரை கண்ணீர் வடித்ததாக அகழ்பவர்கள் சொல்வது எங்களுக்கு கேட்காமல் இல்லை. எனவே குடும்பங்களை தொலைத்த உறவுகளை அழைத்து விபரங்களை சேகரியுங்கள். உயிரோடு வாழ்ந்த காலத்தை விட உயிரற்ற உடலமாக வாழ்ந்த காலம்தான் அதிகமாகி வருகிறது. எங்களுக்கான பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் இலக்கமிடப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறோம். ஆனால் எங்கள் உறவுகள் எங்களை தேடி தேடி நாளுக்கு நாள் இறந்த வண்ணமே இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கான உயிரியல் பரிசோதனையாவது நடத்துங்கள். சவக்குழியில் புதைக்கப்பட்ட பொழுது அடிகாயங்களும் மரண ஓலங்களும் மனதை ரணமாக்கின. நாட்கள் செல்ல செல்ல சவக்குழி பழக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்று வெளியில் வந்து பார்க்கும் பொழுது எங்களை வைத்து பிழைப்பு நடத்தும் அரசியல்வாதிகளையும் எங்களை படமெடுத்து கட் அவுட் வைத்து எங்கள் படத்தோடு தையட்டிக்கும் மயிலத்த மடவுக்கும் வெடுக்கு நேரிக்கும் நீதி கேட்கும் உறவுகளை பார்க்கும் பொழுது இராணுவத்தின் சித்திரவதை தெரியவில்லை. உடம்பில் ஏற்பட்ட காயங்கள் தெரியவில்லை. ஏன் ஸ்கேனர் மூலம் வெளியில் வந்தோம் என்றே தெரிகிறது. நாங்கள் வெளியில் வந்து நீதிமன்ற படியேறிவிட்டோம். ஆனால் இன்னும் எங்கள் உறவுகள் குழிக்குள் இருக்கிறார்கள். அவர்களையும் எங்களைப் போல் வெளியில் எடுப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். 3ஆம் கட்டத்துடன் இந்த புதைகுழி அகழ்வு முற்றுப்பட்டுவிடக்கூடாது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய புதைகுழி செம்மணி என்ற பெயருடன் இன்று செம்மணி சிந்து பாத்தி இருக்கிறது. தற்பொழுது நாங்கள் எல்லாமாக 583 பேர் எண்புக்கூடுகளாக அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கிறோம். விசாரணை என்ற பெயரில் நடைபெற்ற கைது முதல் சரணடைதல் கைது வரை இந்த குழிக்குள் இருக்கும் எண்பு தொகுதிகள் சாட்சியாக இருக்கிறது. சித்திரவதைக்குட்பட்டு மண்டையோட்டில் பலத்த அடி, முதுகில் அடி, நெஞ்சில் அடி என்று அடி வேண்டாத இடம் இல்லாமல் அடிகாயங்களுடன் புதைத்த எங்களை அகலம் பொழுது யாழ் மருத்துவ பீட மாணவர்களும் கழனி பல்கலைக்கழக சோமதேவா குழுவினரும் மிகவும் கவனமாக கண்ணியமாக பிரசவ அறையில் பிள்ளைகளை ஏந்துவது போல் தூரிகைகளால் தளவி எடுத்தார்கள். பாதி காயங்கள் ஆறிவிட்டது. மீதி காயங்கள் துடிப்போடு இருக்கிறது. நாங்கள் எவ்வாறு இறந்தோம் என்பதை கண்டுபிடிக்க ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிருள்ள சாட்சியங்கள் மறையும் முன் ஓர் தீர்வை பெற்றுத்தாருங்கள். சுயலாப அரசியலுக்காக எங்களை யார் பயன்படுத்த முற்பட்டாலும் எங்களை தொலைத்த உறவுகள் அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இதுதான் அமானுஷ்யங்களின் விருப்பம். நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். எங்களை ஏலமெடுக்கவோ எங்களை வைத்து அரசியல் செய்யவோ யாருக்கும் இடமில்லை. சுய கௌரவத்தோடு வாழ விரும்பும் அமானுஷ்யங்கள். நன்றி.